வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா அயன், கால்சியம், விட்டமின்ஸ் நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கருகாப்பில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ இது கூட முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரை ஓரளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரும். அது வரைக்கும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் தண்ணி சேர்க்காமல் வணக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும். நம்ம அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை. இதை நம்ம வறுத்தரைச்சி சேர்க்க போகிறோம். நம்ம வறுத்தரைச்சி சேர்க்கும் போது நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையில் கசப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சா போதும். இது இந்தளவுக்கு அரைச்சா போதும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்ச நிலக்கடலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட தேங்காய் 1 கப் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மருத்துவ குணம் மிகுந்த முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், இன்னும் வேணும்னு கேட்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.